காரணம் தரம் இல்லை. எது ஒன்றையும் தனியார் நடத்துவதான் தரமாக இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். குறைஞ்சது 90,000 கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தலுக்கு. 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள். அவர்தான் நன்றாக எரிபொருள் விற்பார், அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார், அவர்தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார், அவர்தான் நன்றாக ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் எழ வேண்டுமா வேண்டாமா? அரசின் வேலைதான் என்ன? போக்குவரத்து அது தனியார் தான் நடத்துவார், விண்ணூர்தி அது தனியார் தான் நடத்துவார். நீங்களே கவனியுங்கள், தமிழ்நாட்டில் பரந்தூரில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக, விண்ணூர்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார். ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடுதான். ஒரு பிளைட் கூட கிடையாது, ஒரு பிளைட் கிடையாது. நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, போர், அந்த போரிலே சிக்கிக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள், படிக்க சென்றவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் பல்லாயிரக்கணக்கில். அவர்களை திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு வாகனம் இல்லை, பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. பேரிடர் காலங்களில், கொரோனா நோய் தொற்று காலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை. கால்நடையாக 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள். வழியிலேயே பிரசவமாயி அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள். வழியிலே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கி சுமந்து வந்ததை பார்த்தீர்கள். அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில். எது அரசு கிட்ட இருக்கு? கடைசியா LIC இருந்தது, அதுலயும் 60 விழுக்காடு பங்கை வித்தாச்சு, எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு. தொடர் வண்டி இருந்தது, அதுவும் இல்லை. ராணுவம் இருந்துச்சு, ராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ராணுவ ரகசியம் என்று ஒன்று சொல்வார்கள். இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா? ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினது, பீரங்கி இஸ்ரேல்ல வாங்குறது, துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது, எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோடு சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது? அந்நிய முதலீடு, முதலீடே அந்நிய முதலீடு. பெரும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்து விட்டால், முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்களா? ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது? அந்த கேண்டீன் நடத்துவன் யாரு? தனியார் முதலாளி. உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார்? தனியார் முதலாளி. எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்கையில் சிந்திடுங்க. ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.